வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஒரு எதிர்பாராத சம்பவத்தை பற்றி அறியப் போகிறோம். இந்த கதை மனதை உலுக்கக்கூடியது, சிந்திக்க வைக்கக்கூடியது. ஒரு மனிதனின் மாற்றம் எப்போது, எப்படி வரும் என்பதை சொல்ல முடியாது. ஒரே ஒரு இரவு, ஒரே ஒரு சம்பவம் வாழ்க்கையை எப்படி மாற்றி விடுகிறது என்பதை சொல்லும் கதை இது. நாம் தினமும் திருட்டு, குற்றங்கள் பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் ஒரு திருடன் ஒருவர் வீட்டிற்குள் செல்லும்போது, அங்கு எதிர்பாராத ஒன்று நடந்தால், அந்த வீட்டில் ஒரு கைம்பெண் இருந்தால், அந்த இரவில் அவர்கள் இருவருக்கும் இடையே என்ன நடந்திருக்கும்? இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைக்க வேண்டுமானால் இந்த கதையை முழுவதும் கவனமாக கேட்க வேண்டும். இது வெறும் கதை மட்டுமல்ல, மனித உறவுகளின் ஆழத்தையும் இரக்கத்தின் வலிமையையும் நமக்கு உணர்த்தும் ஒரு வாழ்க்கை பாடம். ஒரு திருடன், ஒரு கைம்பெண், அவர்கள் இருவருக்கும் இடையே அந்த இரவில் நடந்த உரையாடல் அவர்களின் வாழ்க்கையை எப்படி மாற்றியது? அந்த இரவில் என்ன நடந்தது? அந்த திருடனுக்கு இறுதியில் என்ன ஆனது? அந்த கைம்பெண் அவனுக்கு என்ன கொடுத்தார், என்ன சொன்னார்? தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறீர்களா? அப்படியானால் இந்த கதைக்குள் செல்வோம். வாருங்கள். இந்த கதை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். நண்பர்களே, இந்த வீடியோவை எங்கும் தவிர்க்காமல் பாருங்கள். மேலும் எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். மேலும் ஜெய் ஸ்ரீராம் என்று கமெண்ட் செய்யுங்கள். முன்பு ஒரு அமைதியான கிராமம். அந்த ஊரின் பெயர் ராமாபுரம். அந்த ஊரின் மூலையில் பசுமையான மரங்களுக்கு நடுவே ஒரு சிறிய குடிசை வீடு இருந்தது. அந்த வீட்டில் சாரதா என்ற பெண்மணி வசித்து வந்தார். அவளுக்கு வயது 47. 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விபத்தில் கணவனை இழந்தார். அதன்பின் தனியாகவே தன் வாழ்க்கையை கழித்து வந்தார். அருகில் உறவினர்கள் யாரும் இல்லை. தனக்கு இருந்த சிறிய வயலில் விவசாயம் செய்து அதிலிருந்து கிடைத்தவற்றால் திருப்தியாக வாழ்ந்து வந்தார். சாரதா மிகவும் மென்மையான மனம் கொண்டவர். அதே சமயம் மிகவும் தைரியசாலியும் கூட. யாருடனும் தேவையில்லாமல் பேச மாட்டார். தன் வேலையை தானே செய்து அமைதியாக வாழ்ந்து வந்தார். அவள் முகத்தில் எப்போதும் ஒரு விளங்காத துயரமும் மௌனமும் தாண்டவமாடி வந்தது. அவளின் தனிமை அந்த வீட்டின் அமைதியை மேலும் அதிகரித்திருந்தது. அதே ஊரில் கிரண் என்ற 20 வயது இளைஞன் இருந்தான். கிரண் சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்தவன். உறவினர்கள் இருந்தாலும் யாரும் அவனை அரவணைக்கவில்லை. அவனை வளர்த்த பாட்டியும் இறந்த பின் வாழ்க்கைக்காக சிறு சிறு வேலைகள் செய்து வந்தான். ஊரில் நாராயணன் என்ற ஒருவர் அவனை அரவணைத்தாலும் அவரது மகன் ரவிக்கு கிரண் மீது பொறாமை உருவாகி அவனை எப்போதும் துன்புறுத்தி வந்தான். ரவி தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி எளிதாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசையால் தவறான பாதையை பிடித்திருந்தான். கிரணையும் அந்த பாதைக்கு இழுத்தான். முதலில் பயந்தாலும் பின்னர் அது கிரணுக்கு எளிதான வழியாக தோன்றியது. அவன் மனதில் நல்லவனாக இருந்தாலும் வறுமையும் தனிமையும் அவனை ஒரு திருடனாக மாற்றியது. ஒரு இருண்ட அமாவாசை இரவு. ஊரே ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கியிருந்தது. வானில் நிலவு இல்லை. நட்சத்திரங்களும் மேகங்களின் பின்னால் மறைந்திருந்தன. அந்த அமைதியில் கிரணின் அடிகள் மெதுவாக சாரதாவின் வீட்டை நோக்கி நகர்ந்தன. ரவியின் வற்புறுத்தலால் கிரண் இந்த திருட்டுக்கு வந்திருந்தான். ரவி முன்பே இந்த வீட்டை தேர்ந்தெடுத்து கிரனை அனுப்பியிருந்தான். அந்த வீடு தனியாகவும் அமைதியாகவும் இருந்ததால் அங்கு திருடுவது எளிது என்று அவன் நினைத்திருந்தான். யாரும் பார்க்காதவாறு பயத்துடன் வீட்டின் பின்புறம் சென்றான். அங்கிருந்த சிறிய ஜன்னல் பூட்டு பழையதாக இருந்ததால் அதை எளிதாக வளைத்து உள்ளே நுழைந்தான். வீட்டிற்குள் கால் வைத்தவுடன் ஒரு பழைய மனம் அவனை தாக்கியது. பையில் இருந்து செல்போனை எடுத்து அதன் டார்ச் லைட்டை ஆன் செய்து சுற்றிலும் பார்த்தான். வீடு முழுவதும் மிகவும் எளிமையாக இருந்தது. சில பழைய பொருட்கள், ஒரு மரத்தாலான கட்டில், சுவர் ஒட்டப்பட்ட சில கடவுள் படங்கள். மதிப்புமிக்க பொருட்கள் எதுவும் அவன் கண்ணில் படவில்லை. அவனுக்கு கடும் ஏமாற்றம் ஏற்பட்டது. இவ்வளவு தைரியம் செய்து வீட்டிற்குள் வந்தால் குறைந்தது 100 ரூபாய் கூட கிடைக்காதோ என்று எரிச்சல் அடைந்தான். குறைந்தபட்சம் சமையலறையில் ஏதாவது இருக்கலாம் என்று அந்த பக்கம் நடந்தான். அப்படி நடந்து கொண்டிருக்கும்போது அவன் கால் ஒரு செம்பு குடத்தை இடித்து அது பெரும் சத்தத்துடன் கீழே விழுந்தது.
அந்த சத்தத்தால் அறையில் தூங்கிக் கொண்டிருந்த சாரதா அதிர்ச்சியுடன் எழுந்தார். தன் வீட்டில் யாரோ இருப்பதை உடனே புரிந்து கொண்டார். அவள் இதயம் படபடவென அடித்தது. பயத்தால் உடல் வியர்த்தது. திருடர்கள் வந்துவிட்டார்கள் என்பதை உணர்ந்தார். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. உரக்க கத்த வேண்டுமா? ஆனால் கத்தினால் அந்த திருடன் தனக்கு ஏதாவது செய்து விடுவானோ என்று பயம். மௌனமாக இருந்தால் இருக்கும் பொருட்களையும் திருடிக் கொண்டு போய்விடுவான். ஆனால் தன் வீட்டில் திருடுவதற்கு என்ன இருக்கிறது? இந்த எண்ணம் வந்தவுடன் அவளுக்கு சற்று தைரியம் வந்தது. மெதுவாக படுக்கையில் இருந்து எழுந்து விளக்கை பற்ற வைத்து அறை கதவை நோக்கி நடந்தார். இதற்கிடையில் கிரண் அந்த சத்தத்தால் எச்சரிக்கையானான். வீட்டில் உள்ளவர்கள் எழுந்து விட்டார்கள் என்று புரிந்து தன் இடுப்பில் இருந்த சிறிய கத்தியை கையில் எடுத்தான். யாராவது எதிர்பட்டால் அவர்களை பயமுறுத்தி எப்படியாவது வேலையை முடித்து தப்பித்துவிட வேண்டும் என்று நினைத்தான். சரியாக அந்த நேரத்தில் சாரதா கையில் விளக்குடன் அவன் முன் நின்றார். அந்த விளக்கின் ஒளியில் முகமூடி அணிந்து கையில் கத்தியுடன் நின்ற கிரணை பார்த்தார். ஒரு கணம் பயந்தாலும் உடனே தன்னை சமாளித்து தைரியமாக நின்றார். கிரணும் அவளை பார்த்தான். அவள் கண்களில் பயத்தை விட ஒருவித அமைதியும் பற்றற்ற தன்மையும் தெரிந்தது. அவன் ஆச்சரியப்பட்டு தன் பாத்திரத்தை மறக்காமல் கத்தியை அவள் பக்கம் காட்டி, "நீ யார்? சத்தம் போடாமல் வீட்டில் இருக்கும் பணம், நகைகள் எங்கே இருக்கிறது சொல். இல்லையென்றால் என் கையில் உன் உயிர் போய்விடும்" என்று கடுமையாக கூறினான். சாரதா அவனை இரக்கத்துடன் பார்த்து, "பையா, என் பெயர் சாரதா. இந்த வீட்டில் நான் தவிர வேறு யாரும் இல்லை. நீ தேடும் பணமோ நகைகளோ என்னிடம் இல்லை. நான் ஒரு ஏழை. வயல் வேலையால் தான் என் வாழ்க்கை ஓடுகிறது" என்று மிகவும் அமைதியாகச் சொன்னார். அவள் குரலில் எந்தவித நடுக்கமும் இல்லை. அவள் பதிலுக்கு கிரண் அதிர்ச்சி அடைந்தான். "பொய் சொல்லாதே. ஒவ்வொரு வீட்டிலும் ஏதாவது இருக்கும். மரியாதையாகச் சொல்லாவிட்டால் உனக்கு நல்லதல்ல" என்று மீண்டும் மிரட்டினான். சாரதா ஒரு சிறு பெருமூச்சு விட்டு, "நிஜத்தை சொல்ல வேண்டுமென்றால் இந்த வீட்டில் மதிப்புமிக்கது என்று ஏதாவது இருந்தால் அது என் உயிர் மட்டுமே. அதுவும் உனக்கு வேண்டுமென்றால் எடுத்துக்கொள். ஆனால் உன் முகத்தை பார்க்கும்போது நிறைய பசியுடனும் களைப்புடனும் இருப்பது போல தெரிகிறது. முதலில் சற்று ஓய்வு எடு. தண்ணீர் குடித்து கொஞ்சம் உட்கார். வீட்டில் இரவு சமைத்த சோறு இருக்கிறது, எடுத்து வைக்கிறேன்" என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட கிரணுக்கு மின்சாரம் தாக்கியது போல இருந்தது. தன் வாழ்க்கையில் இப்படியான அனுபவம் ஒருபோதும் வந்ததில்லை. தான் ஒரு திருடன், அவளை மிரட்ட வந்தவன். ஆனால் அவள் அவனை பார்த்து இரக்கப்பட்டு சோறு வைப்பதாகச் சொல்கிறாள். அவன் கையில் இருந்த கத்தியின் பிடி தளர்ந்தது. அவன் மனம் மரத்துப் போனது. என்ன பேசுவது என்று தெரியாமல் அப்படியே நின்று விட்டான். சாரதா அவன் நிலையை கவனித்து சமையலறைக்குச் சென்று ஒரு கிளாஸ் நிறைய தண்ணீர் எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தார். கிரண் மறுபேச்சு பேசாமல் அந்த தண்ணீரை குடித்தான். பின்னர் சாரதா ஒரு தாம்பாளத்தில் சோறு, சிறிது ஊறுகாய் வைத்து அவன் முன் வைத்தார். "முதலில் இதை சாப்பிடு பையா. பசியோடு இருக்கும்போது எந்த எண்ணமும் சரியாக வராது" என்றார். கிரணுக்கு கண்களில் கண்ணீர் திரும்பியது. தன்னை இவ்வளவு அன்பாக யாரும் இதுவரை பேசியதில்லை. எல்லோரும் தன்னை ஒரு அனாதையாகவும் திருடனாகவும் பார்த்தார்கள். ஆனால் இவளில் அவனுக்கு தன் தாய் தெரிந்தார். அவன் அந்த சோறு கவளத்தை பார்த்தபடி நின்று விட்டான். சாப்பிடுவதற்கு கைகள் எழவில்லை. சாரதா அவன் அருகில் அமர்ந்து, "ஏன் பையா இந்த தவறான பாதையை பிடித்தாய்? உனக்கு நல்ல வயது இருக்கிறது. உழைத்து வேலை செய்தால் எவ்வளவு நன்றாக வாழ முடியும். இந்த திருட்டுகளும் குற்றங்களும் யாருக்கும் நன்மை செய்யாது" என்று மென்மையாகச் சொன்னார். அவள் வார்த்தைகளுக்கும் அவள் காட்டிய அன்புக்கும் கிரண் உருகிப் போனான். தன் முகத்தில் இருந்த முகமூடியை அகற்றினான். அவன் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழியத் தொடங்கியது. சாரதா அவன் அருகில் நெருங்கி அவன் தலையில் கை வைத்து, "அழாதே பையா. உன் துயரம் என்னவென்று என்னிடம் சொல். நான் உனக்கு பெரிய உதவி செய்ய முடியாவிட்டாலும் உன் பாரத்தை பகிர்ந்து கொள்வேன்" என்றார். அப்போது கிரண் தன் கடந்த காலத்தையும் தன் தனிமையையும் தன் வறுமையையும் தான் திருடனாக மாறிய சூழ்நிலைகளையும் அவளிடம் அழுது கொண்டே சொன்னான். "அம்மா, என்னை யாரும் அன்பு செய்யவில்லை. யாரும் என் பசியை தீர்க்கவில்லை. ஆனால் நான் உன்னை திருட வந்தவன். நீயோ எனக்கு அம்மாவைப் போல சோறு வைக்கிறாய். நான் மிகவும் தவறு செய்துவிட்டேன். என்னை மன்னித்து விடு" என்று அவள் கால்களில் விழப்போனான்.
சாரதா அவனை தடுத்து, பையா, தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் அதை உணர்ந்து வருந்துவதில் தான் பெருமை இருக்கிறது. நீ செய்த தவறை நீயே உணர்ந்து விட்டாய், அதுவே போதும். இனி இந்த தீய செயல்களை விட்டு நேர்மையாக நல்லபடியாக வாழு. உனக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. இன்று முதல் நான் உனக்கு அக்காவாக இருப்பேன். நீ எனக்கு தம்பி, இந்த வீடு உன்னுடையதும் கூட என்றார். அந்த வார்த்தைகள் கிரணுக்கு புது வாழ்க்கையை கொடுத்தன. தன் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு துணை கிடைத்தது, ஒரு ஆதரவு கிடைத்தது. அந்த இரவு அவன் திருடனாக அந்த வீட்டிற்குள் நுழைந்தாலும் விடியற்காலையில் அந்த வீட்டின் தம்பியாக மாறினான். அந்த நாள் அவன் கையில் இருந்த கத்தியை வீசி எறிந்து தவறான எண்ணங்களுக்கும் பழைய வாழ்க்கைக்கும் விடை கொடுத்தான். அந்த வீட்டில் திருட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியதற்கு மிகவும் வருந்தினான், வெட்கப்பட்டான். அந்த நாள் முதல் கிரண் சாரதாவுடனேயே தங்கிவிட்டான். அவளுக்கு வயல் வேலைகளில் உதவி செய்து ஒரு நல்ல தம்பியாக அவளுக்கு துணையாக நின்றான். சாரதாவும் அவனை தன் சொந்த தம்பியாக பார்த்து கொண்டார். அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு புனிதமான அக்கா தம்பி பந்தம் உருவானது. கிரண் கடினமாக உழைத்ததால் அந்த வயலில் தங்கம் விளைந்தது. அவர்களின் பொருளாதார நிலை மேம்பட்டது. சாரதாவின் முகத்திலும் பல நாட்களுக்குப் பின் மகிழ்ச்சி தெரிந்தது. கிரணின் மாற்றத்தை பார்த்து ஊர் மக்களும் அவனை ஆதரித்தனர். ஒரு காலத்தில் திருடனாக தெரிந்த கிரண் இப்போது எல்லோருக்கும் பிடித்த மரியாதைக்குரிய இளைஞனாக மாறினான். சாரதாவும் கிரணும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் துணையாக, நிழலாக, புனிதமான அக்கா தம்பிகளாகவே இருந்தனர். பார்த்தீர்களா நண்பர்களே, ஒரு சிறிய இரக்கம், ஒரு அன்பான வார்த்தை ஒரு மனிதனின் வாழ்க்கையை எப்படி மாற்ற முடியும்? தவறான பாதையில் செல்லும் ஒருவனுக்கு சரியான பாதையை காட்ட முடிந்தால் அவன் வாழ்க்கை எவ்வளவு அற்புதமாக மாறும் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. நம்மை சுற்றி இருப்பவர்களை வெறுப்புடன் அல்ல, அன்புடன் பார்ப்போம். அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்வோம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றும் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்றும் நம்புகிறேன். இப்படிப்பட்ட நல்ல கதைகளுக்காக எங்கள் சேனலை பின்தொடருங்கள். நன்றி.